அந்த ஜாயின் போய் மேலே முட்டுற இடத்துல சின்ன ஒரு ஆட்டம் இருக்கு பாருங்க. ஃபோனை தூக்கின உடனே நிற்கிறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த வில்லு தகடு எல்லாம் போட்டுனா பிறகு சொக்கப் சோர் இருக்கு தானே, அலுங்கையில குலுங்கையில அந்த மாதிரி இருக்கு. இங்கே வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சவங்க விட்டுட்டு போகிறாங்க, ஏற்றுறாங்க. இல்லை எனக்கு ஃபோன் இல்லைன்னா எங்களோட இப்போ தான் மேனேஜர் மாதிரி கதைக்கிறான். இந்த நட்டு போய் பொருந்தது தானே இந்த இடத்துல ஒட்டின வேலை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்ட்ரோ வந்து இந்த வீடியோவுக்கு எடுக்க இல்லை, டக்குன்னு கோல் வந்தது. அப்போ விழிக்கிட்டு நான் போயிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்க வலிக்கிட்டேன். வளமை மாதிரி வேனை வந்து செய்ய கொண்டு போயிட்டோம். இதுக்கு மேலே உங்களை போர் அடிக்க விரும்ப மாட்டேன். இதுக்கு முன்னமும் இதே மாதிரி ஒரு வசனம் சொல்லிவிட்டு திடீரென்று வில்லு தகடு உடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வில்லு தகடு நேற்று பூட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த சொக்கப் சோர் வந்து மேலே வாகனத்தின் பொடியோட பொருந்துற இடத்துல ஒரு சின்ன ஆட்டம் உண்டு. ஸோ அதை வந்து கேஸ் போட்டு ஒட்டோணும் பண்ணவே. ஸோ அதால் இன்றைக்கு வெளிக்கிட்டு போயிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இன்ட்ரோ எடுக்கிறேன். அதாவது இந்த வீடியோ இப்போ எடிட் பண்ணி கொண்டிருக்கேன், கவனிச்சேன் நான் இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோ எடுக்கலைன்னு சொல்லி. ஸோ திங்கக்கிழமை நாங்கள் வந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாகனம் வந்து அதில் தான் நிற்கிது, எல்லா வேலைகளுமே முடிஞ்சுது. இனி வாகனத்தில் செய்கிறதுக்கு கண்டு பவர் ஸ்டியரிங் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது நாங்கள் போக குருநாகல் போய்க்கல, இல்லாட்டி கொழும்பு போய்க்கல, அந்த பகுதிகளில் வச்சு செய்யலாம்னு யோசிச்சிருக்கிறோம். மற்றது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் எந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பார்க்குறதுக்கு இதில் வந்துட்டு நாங்கள் எங்களோட டிக்டாக் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அதில் எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எந்த பகுதியால் எந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட ஆக்கள் போகிற வர இடங்கள் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட ஆதரவுகள். இன்றைக்கெல்லாம் ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தவர் லண்டனில் இருந்து. ஸோ அவன் ஃபேமிலியாக வந்துட்டு நாங்கள் கராச்சியில் நிற்கிறோம். அதில் போய்க்கு எங்களோட வேன் மாதிரி தெரிஞ்சது. அப்போ திருப்பி ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னே நாங்கள் உள்ளே எல்லாம் வந்து கதைச்சவை. ஸோ சந்தோஷம். அதே மாதிரி ஏகப்பட்ட ஆக்கள் வந்துட்டு கோல்ல எல்லாம் சொல்கிறீங்க, கீழே நம்பர் போடுறாங்க. இப்போ வந்து கிணறு தொடர்பு போடுறீங்க. ஆனால் எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ வீடியோ வலிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 10 மணிக்கிட்ட வருது. ஸோ இனி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணணும். இதுக்கு முடிஞ்சு போயிட்டவோ டயர்டாக இருக்கும், கலைச்சிடுவோம். ஸோ இதே மாதிரி தான் எங்களோட லைஃப் ஸ்டைலும் போய்கொண்டு இருக்குது. ஸோ அதால் மன்னிச்சு கொள்ளுங்க, இயலுமான வரைக்கும் நாங்கள் பதில்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் கோல் ஆன்சர் பண்ணாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் என்று போட்டிங்கன்னா எங்களுக்கு வாகனத்தில் எங்கேயும் போய் கீழே டீ குடிக்க நிப்பாட்டிக்கோ நாங்கள் அதுக்கு பதில் மெசேஜ் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டைம் வித்தியாசத்தால் நாங்கள் இங்கே ஃப்ரீயாக இருக்க உங்களுக்கு அங்கே வேலையாக இருக்கும். ஸோ அதை மன்னிச்சு கொள்ளுங்க, மனசார கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டாம பாருங்க, போட்டு உடைக்காதீங்க. நான் மெல்லமாக வச்சு பொறுத்துறது, அது மெல்லமாக பொறுத்துறது, அதை போட்டு அமர்த்துறீங்க. ஜப்பானில் சொல்லியிருக்கு, ஜப்பான்காரங்க சின்னவங்க உருவத்தில், அவங்களுக்கு மெல்லமாக சாஃப்டாக பொருத்தக்கூடிய மாதிரி அவங்களுக்கு வாகனத்துக்கிட்ட வசதி கேட்ட மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் ஜப்பான்காரத்தில் சரி, நாங்கள் இன்றைக்கான் பயணத்தை வலிக்கிட்டோம். இன்றைக்கி 2-3 இடங்களுக்கு போக வேண்டி இருக்கு. ஐயாவை காட்டு மீன் பண்ணி பலவருக்கு ஞாபகம். அதுதான் முந்தி அம்மா வந்து இப்படி ஃபோன் அடித்து சத்தங்க கேட்க வாசலை நோக்கி ஓடுவோம், நில்லுங்கோ அப்படின்ட்டு ஓடி போனா. ஆனால் மீன் தான் கடைசியா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கராஜுக்கு வாரோம். என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டேன்னு நேற்று சொல்லிட்டு திரும்ப கராஜுக்கு வாரோம்னு சொல்லி யோசிக்காதேங்கோ. இந்த வில்லு தகடெல்லாம் போட்டுனா பிறகு சொக்கப் சோர் இருக்குது தானே, அது வந்துட்டு நாங்கள் வந்து மேலே அந்த வாகனத்தோட நிற்கிற இடத்துல வந்துட்டு கேப் இருக்குது. அதால் வந்துட்டு அது அடிபடுது, அது இந்த சத்தம் ஒன்று சின்னனா வருது. அதை வந்து வாகன பொடியோட அதை வச்சு ஏதோ ஒட்டணுமா, ஒட்டுறனா வெல்டிங் பண்ணி ஒட்டையிடாது, அந்த கேஸால் தான் ஒட்டணுமா. ஸோ அதுக்காக கராஜுக்கு வந்திருக்கிறோம். அதை ஒட்டிட்டு மற்ற வேலைகள் கொஞ்சம் கிடக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு போயிட்டு பேக் எடுக்கணும், தேவையில்லாத சாமான்கள் எல்லாம் கொண்டு போயிடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மடியாக பிளான் பண்ணணும். கராச்சிக்கு வந்துட்டோம், உங்களை வெளில நட சொல்லுங்க, நிற்கணும் போல். ஓகே, இப்போ துவாண்ணா வந்துட்டார். நாங்கள் ஒட்ட வந்து அந்த அண்ணா வந்துட்டு வெளியில் அலுவலாக போயிட்டார். அதால் வேறு இடத்துக்கு கராச்சியில் கதைக்கிறோம். ஸோ அது வந்து இந்த சொக்கப் சோர் வந்துட்டு மேலே போய் மவுண்ட் ஆகி நிற்கிற இடத்துல வந்துட்டு சின்ன பள்ளம் மாதிரி பொடிக்குள்ளால் வந்துட்டு. ஸோ அதை வந்து ஒட்ட வரும், இல்லாட்டி அதுக்குள்ள இந்த பிளே ஒன்று இருக்குன்னு தானே ஓடி அதால் சத்தம் கேட்குது. ஓகே, 11 மணிக்கு நான் போன பண்ணா. சரி, பொண்ணுக்கு பாருங்க புதுசாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு இந்த கீழே இது வச்சிருக்கிறேன். கீழே வந்துட்டு இந்த யோகா மேட் இருக்குது தானே, அந்த யோகா மேட்டை போட்டுட்டு 2 அந்த கால் துடைப்பம் வந்து போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. இப்போ எப்படி லுக் இருக்குன்னு பாருங்க, ரெட் கலர்ல நல்ல வடிவா வந்துருக்கு. இப்போ
ஓகே, இப்போ நாங்கள் டிங்கரிங் செய்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் அந்த கேஸ் மூலமாக ஒட்டுவிடும். ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது. எலும்புடா சரி. ஜெரியனுக்கு ஃபோன் இல்லைன்னா எங்களோட இப்போ தான் மனுஷர் மாதிரி கதைக்கிறான். இப்போ தான் எங்களோட கொஞ்சம் கதைக்கிறான் மனுஷர் மாதிரி. இல்லையா ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பான். பாருங்க, இன்றைக்கு ஃபுல்லாக ஆள் எங்களோட கதைக்கவே இல்லை. ஆள் படுத்து தரமாட்டோம். என்ன சொல்லுது? இன்றைக்கு நிமிந்து பார்க்குறேன் எங்களோட கதைக்கிறார் 4 வசனம். இல்லைன்னா வீடியோ எடுக்க கொண்டு கதைப்பான். ஆனால் ஆள் முகத்தில் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரிண்டா, வீட்டுக்காரரோட கதைக்கணுமா? யார் வீட்டுக்காரர்? அம்மா அடிப்பா. எனக்கு சந்தோஷம் தெரியுமா? நீ என்ன எவ்வளோ கோவிச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கு என்னோட வந்து சொருகிறான் அவனாவே. இன்றைக்கு அவனாவே தனவுறான். ஏன்னா இன்றைக்கு தான் எங்களை நிமிந்து பார்க்குறான். எல்லாம் நாளைக்கு ஃபோன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக போயிட்டோன்னா கொஞ்சம் அப்செட். யோசிக்காத, ஒரு மாதம் இப்படி தான் இருக்கணும். பழகு. அதுவும் ஃபோன் வேணுமா, ஃபோன் பண்ணணும்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணு. வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் பார்க்குறேன்னு என் பாவி பசிக்குதா? நீ பசிக்கும். என் ஃபோன் இல்லை, பசிக்கும். நித்திர வரும். விடிய எழும்பி பார்ப்பேன். 2 மணி 3 மணிக்கு மழை பெஞ்சு வீட்டில் லைட்டாக அந்த ஒழுக்குடா. அப்போ பெட்டு நனைஞ்சிட்டு எழும்பி பார்த்தா அப்போ நீ ஆன்லைன் லாஸ்ட் சீன் இருக்கும். இருக்கிறதோ இல்லையோ, 2 மணிக்கு 3 மணிக்கு படுக்கிறீங்களோ இல்லையோ, 2 மணி 3 மணிக்கு ஆன்லைன் வரீங்களோ இல்லையோ, இனி இருக்காது. வடிவா ரெஸ்ட் எடு. சரி, இப்போ கராச்சிக்கு வந்துட்டோம். அந்த கீழே வந்து சொக்கெப்சோவர் இருக்குது தானே, அது போய் முட்டுற இடம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒட்டு உணம் வச்சு ஸோ அந்த துண்டு இருக்கே தெரியுதுல்ல, அந்த ஜாயின் போய் மேலே முட்டுற இடத்துல சின்ன ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ வில்லியத்தகட்டிலேருந்து அந்த சொக்கெப்சோவருமே புதுசாக வச்சுனாங்க. இதுவும் ஆடுது. ரைட், அதுதான் என்ன சத்தம்? இதுதான் சத்தம். இந்த சத்தங்க அங்கே இருக்குது. இந்த சத்தங்க. சரி, இப்போ வந்து நாங்கள் கேஸில் தான் ஒட்டலாம்னு பார்த்துனாங்க. நான் வந்துட்டு நார்மலாக வெல்டிங் இதுலேயே அந்த சின்ன இதை வச்சு ஒட்டலாமா. ஸோ பேட்ரி வயர் வந்து கலட்டியாது. என்ன அதான் அண்டை சொன்னான் இல்லை, தலை மட்டும் காணாடா, கொஞ்சம் இது வேணுமணி. பின்னுக்கு அப்படி ஒட்ட வலிக்கிட்டேன். சின்ன ஒரு இது இருக்காம அதில் ஒட்டினா ஓகேண்டவை. ஸோ ஒட்டிட்டோம்னு சொன்னால் அந்த சத்தம் அதெல்லாமே போயிடும். ஸோ கீழே போயிட்டு காட்டியிருப்போம் அப்படி சத்தம் பண்ணேன்னு சொல்லி. என்னென்னலாம் செய்யணும் அவளுக்கு தெரிஞ்சுங்க. ஓகே, இந்த 100 நாள் இருக்கலோ, 100 நாள் என்னால உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அவ்வளவும் செய்வேன். ஃபுல்லா பழி வாங்குவோம், ஃபுல்லா ரிவெஞ்ச் எடுக்கணும். இங்க சும்மா இருங்க, எனக்கு இந்த வேற இவனெல்லாம் தெரிஞ்சிட்டு ஐயோ துணியே வந்தா கண்ணறியுது. ஏன் பாத்தீங்களா எப்படி செய்யறாங்க, அந்த கொடுமைப்படுத்துறாங்க. அவன் அந்த ஃபேன் போட்டிருக்க அவனே தனக்கு தானே அடிச்சுட்டு இப்ப எனக்கு நினைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. எனக்கு ஏதாவது நடந்தா இங்க எல்லாம் அடிக்கிறாங்க. ஏன்டா சும்மா இறங்க வேண்டாம், சிக்க மாட்டேன். சரி, இப்ப வந்துட்டு ஒட்டியாச்சு. ஆனாலும் வந்துட்டு முழுமையா ஒட்டியாச்சான்னு கேட்டா இல்லைண்ணே, இல்லதானே இல்ல. சத்தம் கேட்குதோ இல்லையோன்னு டெஸ்ட் பண்றேன். சரி, சத்தம் கேட்குதா? அதுக்கு என் பள்ளத்துக்கு விடைக்காதான் தெரியும். மற்றது நாங்கள் இப்போ துவானா அந்த கராச்சி கொண்டு போயிட்டு
அந்த பள்ளம் மாதிரி இருக்குன்னு தானே, அதுக்கு விட்டுட்டு நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒட்டி இருக்குன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தான் வாகனங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்ச எல்லாம் செஞ்சுட்டோம். இனி போக ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை செஞ்சு கொண்டு தான் தொடர்ச்சியாக அப்படியே பயணிக்க போகிறோம். கேட்குதாச்சரின் சத்தம்? ஓகே. அந்த ஒட்டாதால தான் அது போயிட்டு பொடியில் தட்டைக்குள்ள அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது. இப்போ பர்ஃபெக்டாக வந்துச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு திருப்ப கொண்டுட்டோம் இந்த துவானா நகராட்சியில். கீழே போயிட்டு பார்ப்போம் அப்படி ஒட்டி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் விரைக்கில் எந்த சத்தம் எதுவுமே கேட்கல. ஜெரின் பாருங்க பார்ப்போம் அப்படி போயிட்டு பார்ப்போம். சத்தம் ஒன்றுமே கேட்கலண்ணா, துளி கூட கேட்கல. விடிய இந்த சுத்தமல்ல அந்த கோயில் வரைக்கிலே அந்த பள்ளத்துக்கு வரைக்கில சத்தம் கட்டது வரவே இல்லை. ஓ, இந்த நட்டு போய் பொருந்தது தானே இந்த இடத்துல ஒட்டின வேலை. நட்டை பார்த்து ரீடைட் பண்ணி விடுவாங்க இருக்கா. ஓம், இந்த பாருங்க எங்கே ஒட்டியிருக்கான்னு சொல்லுங்க, தொட்டு காட்டுங்க பார்ப்போம். எங்கே ஒட்டியிருக்காங்க தொட்டு காட்டுங்க பார்ப்போம். எங்க ரைட். இந்த வீல் கப்பை பூட்ட போகிறோம். 14 இன்ச்சுக்கு வாங்கியிருக்கிறோம். மடிவான டிசைனை வாங்கினீங்கண்ணா. எலசின்ண்ணா என்னண்ணா சொல்லுங்க. இல்லாட்டி போட மாட்டேங்க வாங்குறது ஓரளவு அது சும்மா. இதுக்கு ஒரு கம்பி ஒன்று வரும். இப்போ வீல் கப்பை போடுவோம். இதுக்கு ஒரு கம்பி ஒன்று வரும். இது மாதிரி இந்த கம்பி கட்டணும். ஓ, இந்த வச்சிருக்கா. ஓ, இது எல்லாரும் இந்த மிச்ச கம்பியை இந்த கம்பியை வந்து அலுங்கையில் குலுங்கையில் அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் எப்படி செஞ்சிருக்கோம்? 10 சிகரெட் எடுத்துட்டு நிமித்தி வச்சிருக்கணும். சரிங்க, வீல் கப் ஒருக்கா கொழுகிட்டாங்கண்ணா. வீல் கப் கொழுவ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் 2 பேரும். அளவு சரி, அளவு சரி. ஒரு பக்கத்தால் கொழுவ மற்ற பக்கத்தால் உடைச்சி கொண்டு வருது. உடைச்சிட்டீங்களா? இல்லை, உடைக்கிற மாதிரி வருது. அப்போ விட்டுட்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். இதில் என்னடாப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. வீடியோவையும் காட்டிக்கொண்டு கொழுவா கொழுவாட்டி செடி கிக்கலாயிடும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வச்சாமல் தள்ள வேண்டிய அதான் அவன் தள்ளுங்க பார்ப்போம். அப்புறம் எச்சில் போட்டு ஓட்டுறது சரி அளவு தானே சத்தம் கேட்டுட்டு உடைச்சு போட்டேன். அளவு நான் பார்த்தேண்ணா, 2 ஒரே அளவு. 14 இன்ச்சு சொல்லி வாங்கினீங்க அங்கே அந்த இது எல்லாமே ஒரே அளவு பாருங்க. அச்சொட்டா இருக்கு. ஆனால் கொழுவி தராங்க. அவங்களுக்கு கொழுவ தெரியும். கொழுவ தெரியாது, இல்லை தடாக்குமாப்பா. உடைஞ்சிச்சு. என்னண்ணா வாகனம் எல்லாம் வடிவா செஞ்சு தந்துட்டு ஒரு வீல் கப் கொழுவ தெரியாம நினைக்கிறீங்களேண்ணா? உங்களோட அனுபவத்தை காட்டலாம் வந்து பார்த்தா அதுவாண்ணா. இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த மேலான இது வந்துட்டு வெட்டுப்படையில் அந்த ஃபினிஷிங் வேற இல்லை. ஸோ அதனால நீ கொழுவிப்பார் அங்கே போய் முட்டி கொண்டு நிற்கிறது. இங்கே வேற இந்த இதுதான் விஷயமா. இதை தட்டி அதான்டா அது போய் நிற்கிறதால தான் விடு இல்லையா? 2 துவான்னா சொல்கிறேன் பார்ப்போம். இந்த அப்போ தான் வந்துட்டு எனக்கு இதால் எத்தினவன். இப்போ இதால் கம்பியால் எறிய போகிறான் அந்த லைக். வேலையை பாருங்கடா, விட்டுட்டு வேலையை விட்டுட்டு விளையாடி கொண்டு இருக்காங்க. பாஸ் சொல்லுங்க, அவனுக்கு கைன மாதிரி வேலையை சொல்லுங்க. சும்மா விளையாடி கொண்டு நிற்கிறான். கடைசியாக வந்து இந்த வீல் கப் வந்துட்டு வயட்டாயிட்டாலேயே நாங்கள் கொழுவிட்டோம். உள்ளுக்கு இருக்கிற அந்த கம்பியை கலாட்டிட்டு அந்த கம்பி வந்து கொஞ்சம் இந்த விட்டத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ 4மே பொருத்திட்டோம். இங்கே வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சவங்க விட்டுட்டு போகிறாங்களே, ஏற்றுறாங்க. இல்லை நில்லுங்கண்ணா, அட நில்லுங்கண்ணா. கிட்டப்போ ஓடுவாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களோ அகிலாண்ணா ஏற்றுறாங்களே இல்லையண்ணா. பாருங்க போனை தூக்கின உடனே நிற்கிறாங்க. இல்லைன்னா விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கடா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.